ஹாய் வியூவர்ஸ், டேஸ்டான பொட்டேட்டோ குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சைஸில் 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், இஞ்சி, 2 பல் பூண்டு, கருவேப்பிலை, 1 மூடி தேங்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய சைஸ் தக்காளி, சின்ன சைஸாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, உருளைக்கிழங்கு இது போல் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா குழைய வெந்ததாக இருக்கணும், அதனால் குறுக்க கட் பண்ணி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துருக்கேன். இப்போ தேங்காயோட இஞ்சி பூண்டு, சோம்பு, 2 கிராம்பு, பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. இப்போ 1/2 கப் வாட்டர் ஊற்றி இது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்க தோலை ஒழித்து மசிச்சு எடுத்துக்கோங்க. அழுத்தினோம்னா உருளைக்கிழங்கு நல்லா உடையணும், ரொம்ப கூலாக உடைச்சிடாதீங்க, 1-2 இருக்க மாதிரி இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த அரைச்சி வச்ச தேங்காய்க்குள்ளே இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு 1/2 கப் வாட்டர் விட்டுக்கோங்க. பேன் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடல் பாசி ஒரு சிறிதளவு போட்டுக்கோங்க, அது குருமாவுக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இப்போ இதில் நான் ஜீரகம் இந்த குருமாவில் போட கிடையாது, இதில் என்ன பொருட்கள் சொல்லியிருக்கணும் அதை மட்டும் போடுங்க. வெங்காயம் கலர் மாற வரைக்கும் வதக்கி விட்டு பச்சை மிளகாய் தக்காளியை போடுங்க. இது மாதிரி கலர் மாறினதும் இப்போ தக்காளி போடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம், 1/2 டீஸ்பூன் கரம் மசால், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, இப்போ தேங்காயில் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு எடுத்து வச்சுருக்கிறத அரைச்சதை இதில் போட்டுக்குவோம். இந்த ஸ்டேஜில் ஒரு கப் வாட்டர் ஊற்றிக்கோங்க, 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இது கொதி வர ஆரம்பித்ததும் ஒரு 6-7 நிமிஷம் கொதிக்கணுங்க. கொதிக்க வந்ததுலேருந்து ஒரு 6-7 நிமிஷம் விடுங்க. இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. அந்த குருமா கலரே மாறிக்கும் கொதி வந்து முடித்ததும். இப்போ குருமா ரெடி. இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும், உருளைக்கிழங்கோட டேஸ்ட்டோட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.